இது என்னன்னு பார்க்குறீங்களா? இதாங்க வந்து ஸ்கின் ஒயிட்னிங் சோப்பு. இது வந்து ஒரு பல்கா வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஒரு ரீசேலர் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. ஸ்கின் ஒயிட்னிங் சோப் வந்து நார்மலா வந்து ரீசெல்லிங் குடுக்கும்போது ஒரு 30 பீஸ், 50 பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்க வந்து கேட்டது 1 பீஸ் வந்து வாங்கி பார்த்தாங்க. நல்லா அவங்களுக்கு புடிச்சிருந்து. அப்புறம் எனக்கு வந்து ரீசெல்லிங்க்கு குடுப்பீங்களா? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி ஓகே சொல்லிட்டு 10 பீசஸ் முதல்ல எடுத்தாங்க. அதுவும் வந்து அவங்களுக்கு குயிக்கா வந்து சேல் ஆயிட்டு, ஸோ இப்போ வந்து அவங்க வந்து 30 சோப்ஸ் வந்து எனக்கு வேணும். வந்து கடையில வைக்கிறதுக்கு, ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நார்மலா ரீசெல்லர்ஸ்க்குன்னா இந்த மாதிரி பேக் பண்ணி குடுத்துருவேன். அவங்க வந்து அவங்க பிராண்ட வந்து ஸ்டிக்கரிங்லாம் ஒட்டி பேக் பண்ணி குடுப்பாங்க அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு. இது வந்து ஒரு கடையில வைக்கிறதுனால பேக்கேஜிங்லாம் நீங்களே பண்ணி குடுத்துருங்க. உங்களோட பிராண்ட் இருந்தாலும் பரவால்ல. பாக்ஸ் எல்லாம் போட்டு நீட்டாவே குடுத்துருங்க எங்களுக்கு. ஃபைனலா எப்படி குடுப்பீங்களோ அந்த மாதிரி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தாங்க பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி வரும். இதுதான் ஸ்கின் ஒயிட்னிங் சோப்போட பாக்ஸு. இந்த பாக்ஸ்க்குள்ள போட்டு இந்த மாதிரி போட்டு குடுத்துருவோம். இதிலேயே வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போம். அதாவது இதோட வந்து இன்கிரீடியன்ட்ஸு, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்போம். அது கூடவே வந்து அதோட எம்ஆர்பி ரேட்டு, ஷெல்ஃப் லைஃப் எல்லாமே இதில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்குங்க. ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் வந்து ஒரு பாக்ஸில் போட்டே குடுத்துருவோம். இவங்க வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வைக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க நம்மளோட ப்ராடக்ட்டை. ரீசெல்லிங் பண்ணுங்க, ப்ராடக்ட் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் வேணும், சோப்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ.